நீங்க சிரிச்சாத்தான் அழகு சிரிச்சாத்தான் அழகுங்கிறாங்க. அந்த அளவுக்கு சிரிக்க வச்சுக்கிட்டு இருக்கிற தமிழ்நாட்டு மக்கள். ஏன்னா எங்க வீட்டுல இப்போ ஒரு சந்தோஷமான நிகழ்வு நடந்திருக்கு. நாங்க வீடு குழந்தை உண்டாயிருக்காங்க. ஐயோ, அதற்கான வாய்ப்புகளே இல்லையா. உங்க வீடு வந்து அது வீடு கிடையாது, உங்களோட கல்யாண மண்டபம்னே சொல்லலாம். ஏன்னா குழந்தைகளுக்கு ஏதாவது ஃபங்க்ஷன் எல்லாம் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது, குழந்தை பெற்றுக்கிறது, வளகாப்பு நடத்துறதுலே இருக்கு. எங்கேயுமே போக மாட்டேன். இது மாதிரி இப்ப இந்த 1 லெவல்ல உட்காந்துருக்கேன். அப்புறம் ஷூட்டிங் போகும்போது அங்க வந்துருவேன். அப்படிதான் அந்த நம்ம வேற கதை பேசுறப்ப வேற கதை பேசுறோம். பயங்கர இன்னைக்குமே மாயாண்டி குடும்பத்தார் அக்கா தானே நீங்கன்னு பேசுறாங்க. ஆனா இந்த அடையாளம் கிடைக்கிறதுக்கு இவகிட்ட ஒரு உண்மை ஒருத்தர் இருக்கான். அவன் இப்ப வெளியில வரல. அது வந்து வேற வாய். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வெள்ளந்தியான ஒரு விஷயம் இருக்குல்ல. ஐயா அதை சொல்லாதையா, நிறைய பேர் எல்லாம் சொல்லிடுறாங்க. திரும்ப அக்கா இப்படி சொல்லியே ஒரு வாய்ப்பை வாங்கிட்டு. உனக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்கு, ஒரு மனைவி இருக்கு. எனக்கு வந்து டவுட், உன் பொண்டாட்டி போன் பண்ண வேண்டியிருக்குல்ல. மூவி வேர்ல்ட் தமிழ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். எஸ், இன்னைக்கு என் கூட வந்துட்டு ரொம்ப ஒரு இவங்களை பார்த்தாலே அநேகமா எல்லாருக்குமே ஒரு பயங்கர ஒரு அவங்கள அறியாமலே சிரிப்பு வந்துடும் மூஞ்சில. ஸோ அந்த அளவுக்கு வந்து எல்லார் வீட்லயும் வந்து ஆதார் கார்டுல ரேஷன் கார்டுல கூட தான் சேர்க்கல, அந்த அளவுக்கு எல்லார் வீட்டு பிள்ளையாக இருக்கக்கூடிய தீபா அக்கா வந்திருக்காங்க. வணக்கம் தீபா அக்கா. வணக்கம். ஆனா ஒண்ணு நீங்க சொல்றீங்க வந்து, ஆனா இது வந்து பிளஸ்ஸாவும் இருக்கும் மைனஸாவும் இருக்கு. இப்ப நம்ம ஏதாவது புது ஊர்ல போய் இறங்கணும்னு வச்சுக்கோங்களேன், அவங்களை யாருன்னு நம்மளுக்கு தெரியாது. நம்ம அமைதியா இருந்தா ஏன் நீங்க அமைதியா இருக்கீங்க, டிவில மட்டும் சிரிக்கீங்கிறாங்க. சரி அமைதியா நம்ம கொஞ்சம் பழகணும்ல. இல்லக்கா அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல, உடம்பு சரியில்லையா அப்படின்னு கேக்குறாங்க. அவங்களா கேக்குறாங்களா? அதனால இதுக்காகவே எங்க பண்ணாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்க இருக்கு. அதுதான் ஏன்னா உண்மையிலேயே வந்துட்டு உங்களை அப்படியே பார்த்துட்டு நீங்க கொஞ்சம் அமைதியா, நான் லேசா முகம் வாடிட்டா ஏதாவது ஷூட்டிங்ல வந்து இல்ல நீங்க உங்களுக்கு என்னமோ சொல்லுங்க, நீங்க சிரிச்சாத்தான் அழகு சிரிச்சாத்தான் அழகுங்கிறாங்க. அந்த அளவுக்கு சிரிக்க வச்சுக்கிட்டு இருக்கிற தமிழ்நாட்டு மக்கள். ஏன்னா எங்க வீட்டுல இப்போ ஒரு சந்தோஷமான நிகழ்வு நடந்திருக்கு. நாங்க வீடு குழந்தை உண்டாயிருக்காங்க. ஐயோ, அதற்கான வாய்ப்புகளே இல்லையா. பல வருடங்களுக்கு முதலே அதுக்கு என்கார்டு எல்லாம் போட்டாச்சு. வீடு பால் காய்ச்சிருக்கிறோம். ஏன் பிள்ளைகள் வளர்ந்து அதுகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து அப்புறம் பேர பிள்ளைகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள், அதுதான் அந்த வாய்ப்புகள் இருக்கு. பட் அதுக்கு முன்னாடி வீடு பால் காய்ச்சி, அதாவது உண்மையிலே உங்க வீடு இருக்கு பாத்தீங்களா, உங்க வீடு உண்மையில வந்து லட்சுமி கடாட்சமான ஒரு வீடு அப்படின்னு சொல்லலாம். சொல்றீங்க ஏன்னா நீங்க இருக்கீங்கல்ல, அந்த லட்சுமி ஏற்கனவே இருந்த. எங்க வீட்டுல உள்ள ஆட்கள் அப்படி சொல்ல மாட்டேன்றாங்களே. அதுதான் எஸ்பெஷலி. ஆனா உங்க வீடை பத்தி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இன்ஃபேக்ட் பல யூடியூப் சேனல்ல வந்து உங்களுடைய ஹோம் டூர்லாம் எடுத்து ஹோம் டூர் போட்டாங்க. நான் சொன்னேன் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கேன், அதை வந்து பண்றதுக்காக இதை நான் போட்டுக்கிறேன்னு. அவங்க வந்து இல்ல நாங்க எல்லாத்தையும் சேர்த்துதான் போடணும்னு வந்தோம் அப்படின்ட்டாங்க. அப்புறம் அதுக்கு பிறகு நம்ம இல்ல சொல்றது சரி போடுங்கன்னாச்சு. இருந்தாலும் எங்க வீட்டை வந்து எல்லார்கிட்ட காட்டுனதுல எனக்கு கடும் சந்தோஷம். உண்மையிலே அதாவது பால் காய்ச்சறதுக்கு இப்பதான் பால் காய்ச்சிருக்கீங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே வந்து ஊர் உலகமே பார்த்து அந்த அளவுக்கு ஒரு பிளெஸிங்கோட அவங்க இது பண்ணிருக்காங்க. சூப்பர்க்கா உண்மையிலே. ஏன்னா இப்ப சொல்லுவாங்கல்ல, ஒரு வீட்டை கட்டிப்பாரு கல்யாணம் பண்ணிப்பாரு, சாதாரண விஷயம். அதாவது வருஷம் நம்ம உழைப்புல போராடி இந்த ஒரு வெற்றின்னு ஒண்ணு வருதுல்ல, இந்த வெற்றிக்கு அப்புறமா அந்த வீடை கெட்டி நம்ம போகும்போது அது இவ்வளவு சந்தோஷம். இந்த வெற்றி வந்து என்னால் மட்டும் வந்ததுன்னா இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ நீங்கன்னா ஒரு வேலையில இருக்கிறாங்க, நான் வந்து இன்ஜினியரிங்ல இருந்தேன் அதுல சம்பாதிச்சேன் அப்படின்னு சொல்ல. ஒரு டாக்டர் வந்து நான் டாக்டர் தொழில் பண்ணேன் அதுல சம்பாதிச்சேன். நான் வந்து சினிமா துறையில இருந்தேன் அதுல நான் சம்பாதிக்கல. ஆனா திடீர்னு ஒரு நாள் தீபாக்காடி எல்லாரும் சொன்னாங்க பாருங்க, இந்த அன்புதான் வந்து என்னைய சம்பாதிக்க வச்சு. அப்ப வந்து இது வந்து என்னுடைய ஒரு உழைப்பு மட்டும் அதுல அடங்கியிருக்குன்னு சொல்ல முடியாது. எல்லா மக்களுடைய அன்பும் வந்து எனக்கு வந்து ஒரு ஆசீர்வாதமா கொடுத்து அந்த வீடு கட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு. அதனாலதான் நான் வந்து எல்லாரும் வரணும் எங்க வீட்டுக்கு அப்படின்னு நான் சொன்னது. ஏன்னா அதுக்கு வந்து 100% வந்து எனக்கு வந்து உரிமையும் இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க வர்றதுக்கு அவங்களுக்கும் உரிமையும் இருக்கு. அதுதான் உண்மையிலேயே வந்து உங்க வீடு வந்து செங்கல் சிமெண்டால மட்டும் கட்டல, அன்பு
பாசத்தால கட்டினது ஆமா, அப்படின்றது. அடுத்தவங்க வந்து நம்ம மீது வச்ச ஒரு அன்புதான் எங்களுடைய இந்த பெரிய பில்டிங்னு நான் நினைக்கிறேன். போதும் இதுவே இனிமே அந்த வீட்டுக்குள்ள மேல ஓடுவே, கீழே இறக்குவே, ஓடுவே இறக்குவே. இல்ல எல்லாரும் சொல்றாங்க, அக்கா நீங்க இந்த வீட்டுல இந்த 4 நாள் ஏறி இறக்குறீங்களா உடம்பு குறைஞ்சிருக்காக வேலை, அதை வேணா நான் பண்ணிக்கிறேன். சூப்பர். அதுதான், அதாவது நீங்க வாக்கிங் போறதுக்கு ஜாகிங் போறதுக்கு வெளியே போக வேணாம், மாடிப்படி மாடிப்படியே ஏறி ஏறி இறங்கிடலாம். ஆமா, உண்மையிலே வந்து நீங்க சொன்ன மாதிரி உங்க வீடு வந்து அது வீடு கிடையாது, உங்களோட கல்யாண மண்டபம்னே சொல்லலாம். ஏன்னா குழந்தைகளுக்கு ஏதாவது ஃபங்க்ஷன் எல்லாம் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது, குழந்தை பெற்றுக்கிறது, வளகாப்பு நடத்துறதுலயே இருக்கு ஐயா. அதெல்லாம் புடிச்சு பல வருடங்கள் நான் வந்து பின்னோக்கி வந்துட்டேன். பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படி அப்படி சொல்ல சொல்றேன். அதான் உண்மையில மாமா வந்து பயங்கர ஒரு அன்பு பாசக்காரன் நேசக்காரன்னு தெரியும். சோ என்ன சொல்ல வரீங்க? என்னது இல்ல, அது நம்மளுக்குள்ள இருக்கட்டும், அது இருக்கு, அதுக்கு கமா ஒண்ணு இருக்கு, அதை நான் வந்து சொல்லல. அந்த கமா அப்படியே இருக்கட்டும் அப்படின்றதா. சூப்பர்க்கா. இப்போ வந்து நீங்க சொன்னீங்கல்ல, சினிமால நான் வந்து பெருசா அப்ப சம்பாதிக்கல, அப்புறம் மக்கள் வந்து என்ன தீபாக்கா அப்படின்னு கூப்பிடும் போது தான் அதுக்கப்புறம் அவங்களோட அன்பு பாசம் மூலமா நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சேன். ஏன்னா இப்ப ஃபர்ஸ்ட் எடுத்தோட சினிமால வந்து காசு தருவாங்கன்றது எனக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் தெரியாது. ஒரு நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு நடிக்க போகும் என்ன அப்படிதான் நானா வரும்போது 300 ரூபாய் சம்பளத்துக்கு இல்ல என்னன்னா ஒரு போகும்போது பெட்ரோலுக்கு வச்சுக்கோங்க 500 ரூபாய், சாப்பாடும் போட்டு நடிக்க வச்சு 500 ரூபாய் காசு தராங்களேன்னு நினைச்சேன். சோ அந்த மாதிரி தான் இருந்தது உங்களுக்கு இனிஷியல் ஸ்டேஜ்ல. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் அதான சொல்லிட்டேன், என்னோட பேமெண்ட் வந்து திருமுருகன் சாரு, சித்திக் சார் தான். ரொம்ப வருஷம் நான் சித்திக் சாரோட கம்பெனில தான் நடிச்சிருக்கேன். அதனால நான் வந்து யார சொல்றேனோ இல்லையா, சித்திக் சார் மட்டும் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா முதல்ல வந்து ஒரு கருப்பு பொண்ணா வந்து நம்ம உள்ள வந்தோம் மெட்டி ஒலியில. அதுல ஒரு சீன் உண்டு, நான் கருப்பா இருக்கிறேன், எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஆமா, எல்லாரும் இன்னொன்னு போடுறாங்க, எப்படி இருந்ததா இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி என்னோட இப்ப இருக்கிற அந்த வெயிட்ட போட்டு காட்டுறாங்க. இருந்தாலும் அந்த மாதிரி இருந்தப்ப மலர்கள்னு ஒரு சீரியல் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ வந்து அதுல ஒரு கருப்பு பொண்ணு தேவைப்பட்டுச்சு. அப்ப வெளியில இருந்து நம்ம பிள்ளைய கூப்பிடுறதுக்கு போல இருக்கே நம்ம கிட்ட ஒரு டிக்கெட் அப்படின்னு சொல்லி வந்து அதுல ஒரு நடிக்க வச்சாங்க. மலர்கள், மேகலா எல்லாமே அவங்களோடதுதான். அப்புறம் வந்து கோலங்கள் வந்து திருச்செல்வம் சார் நடிக்க வச்சாப்ல. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வந்தது அப்படின்னு மரகதவினை கூட சித்திக் சார் தான். வெளியில வந்தது 1, 2 இந்த வாணி ராணி இதெல்லாம் நடிச்ச பாருங்க. இதுதான் அப்போ என்னோட வீடுன்னு பாத்தீங்கன்னா மொத்தமா சித்திக் சார் தான் குத்தகைக்கு எடுத்து வச்சிருக்கேன். ரொம்ப வருஷம் அவங்களுடைய சீரியல்ல தான் டிராவல் ஆயிட்டு இருந்தேன். படம் அப்படின்னு பார்த்தா நான் மலர்கள் சீரியல் நடிச்சிட்டு இருந்தேன். அப்போ வந்து வெடிகுண்டு முருகேசன் ஒரு படத்துக்கு வந்து மேனேஜர் சிவா நாங்க இருந்தாவ அவியதான் அங்க கூட்டிட்டு போனாங்க. அப்பதான் வந்து பசுபதி சார், மூர்த்தி சார் எல்லாம் வச்சு நடிக்க வச்சது. அது அவரை பார்த்தாலே எப்பவுமே நான் வந்து, ஏன்னா எனக்கு படத்துக்கு வர்றதுக்கு மெயின் காரணம் மூர்த்தி சார் தான். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுல கேமராமேன் இருந்த பரணி அண்ணாதான் வந்து மாயாண்டி குடும்பத்தாரு கூட்டு போனது. நிறைய பேர் சொல்றாங்க அந்த படம் வந்து இன்னுமே எனக்கு மறக்க முடியாத ஒரு அனுபவம். சன் டிவி கேடிவில போட்டா குடும்பமா மறக்க முடியாத அனுபவம். என்னுடைய வாழ்க்கையில வந்து அது வந்து ஒரு பெரிய மாற்றம் தந்துச்சு. ஆனா அந்த டைம்ல நான் கன்சீவா இருந்தேன், அந்த படம் ரிலீஸ் ஆகுற நேரம். அதனால அந்த குழந்தை பிறந்து அது வர்றதுக்குள்ள எல்லாரும் மறந்துட்டாங்க. அப்ப நம்ம அதை குறை சொல்ல முடியாது, படத்தையும் குறை சொல்ல முடியாது. நான் என்னோட சிச்சுவேஷன், இறைவன் கொடுத்த வரத்தை வந்து நம்ம வந்து குற்றம் சொல்லக்கூடாது. அப்பெல்லாம் போன்லாம் வச்சிருந்தீங்களா? லேண்ட்லைனா இருந்தது, அதான் ஒரு போனு, லேண்ட்லைனு, இப்ப குட்டி போனு ஒண்ணு வந்துச்சு, அந்த நோக்கியா போனா, அது ஒண்ணுலாம் வச்சுக்கிட்டு இருந்தேன். நிறைய பேர் அப்ப போன் பண்ணி எல்லாம் வாழ்த்துனாங்க. அப்போ வந்து எனக்கு இந்த சினிமா அனுபவங்கள்ன்றது ரொம்ப கம்மி. அப்ப வந்து நம்ம ஒருத்தவங்க இப்படி பேசுனாங்கன்னா அவங்களுக்கு பிடிச்சி நம்ம அடுத்த படத்தை வாங்கிடணும் அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியல. தும்மல் வந்துச்சியா? மாமா தான் நினைச்சிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். மாமா நினைச்சா தாயே அதிர்ச்சி. இவனையே ஒரு உயிர் ஒட்டி இருக்கு. வீட்லயும் 24 மணி நேரம் ஒன்னா இருக்கும், இந்த 1 மணி நேரம் தனியா இருந்துச்சு போங்க. அதுக்குள்ள எங்க எப்போதும் ஒட்டியே இருப்பாங்க, காணவே ஒன்னவரு அப்படின்ற ஒரு மாமா வந்து போறாரு. வேண்டாம், நானே சொல்லுவேன், ஏமா உங்களுக்கு போர் அடி வீட்டு, அதாவது பொதுவாங்க நாங்க 24 மணி நேரம் என்னோட வீடு மட்டும் தான் என்னோட சிந்தனை. நிறைய பெண்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், வீட்டுக்காருக்கு வந்து அவருடைய வீடு மட்டும்தான் சிந்தனை, அவர்களுக்கு பெருசா நண்பர்கள் கிடையாது, யாருமே கிடையாது. உலகம்னு பாத்தீங்கன்னா இப்ப என் பிள்ளைகளு, நானு, அவங்க அம்மா, அவங்க தங்கச்சி, இவ்வளவுதான், அண்ணன், இவ்வளவுதான் அவருடைய உலகம். இதுக்காக தான் அவர் ஓடுவார ஒழிய வெளியில ஒரு உலகம் இருக்குன்றதே அவர் வந்து மறந்துடுறாரு. நான் தான் சிலர் ஏமாமா எல்லாரும் பரவ கொஞ்ச நேரம் ஏதாவது ஒரு கடையில போய் நின்னுட்டு வாங்க, அப்பதான் நான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்க முடியும். எங்கேயுமே போக மாட்டாங்க. இது மாதிரி
இப்ப இந்த 1 லெவல்ல நான் உட்கார்ந்திருக்கேன். அப்புறம் ஷூட்டிங் போகும்போது அங்க வந்துருவேன். அப்படிதான் அந்த ஆனா டைம் நம்ம வேற கதை பேசுறப்ப வேற கதை பேசுறோம். இப்ப இங்க வந்துருவோம். சினிமாவை பத்தி ஒரு கதை சொல்லிட்டு என் வீட்டு கதையை அது வந்து எப்பவுமே வந்துட்டுக்கா மாமா நினைக்கும் போது எல்லாமே பிளாக் அவுட் ஆயிடுது. இப்ப நம்ம இந்த கதைக்கு வருவோம். என்ன சொல்லிட்டு இருந்த அவர் சொல்லும் என்ன சொல்றீங்க சினிமால அந்த இது நம்ம வெடிகுண்டு முருகேசன் அப்ப வந்து அந்த மாயாண்டி குடும்பத்தார் வந்து பயங்கர இன்னைக்குமே மாயாண்டி குடும்பத்தார் அக்கா தானே நீங்கன்னு பேசுறாங்க. ஆனா இந்த அடையாளம் கிடைக்கிறதுக்கு எனக்கு வந்து கடைக்குட்டி சிங்கம்னு ஒரு திரைப்படம் தேவைப்பட்டுச்சு. அது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நான் இப்ப கூட சூர்யா சார் கூட நினைச்சேன். அப்ப நான் சொன்னேன் ரொம்ப நன்றி நீங்க அந்த படத்துல வந்து நடிக்க வச்சதுனால அந்த 2D நிறுவனம். நான் பாண்டியராஜ் சார்ட்டே எப்பவுமே சொல்லிட்டே இருப்பேன். இங்க இது நடிச்சதுனால நான் சொன்னேன். அப்ப அவங்க சொன்ன நீங்க எங்களுக்கு இப்படி ஒரு திரைப்படம் நடிச்சு கொடுத்து நாங்களும் நன்றி சொல்றேன். எனக்கு என்ன சொல்றது ஓடல சைலண்ட் ஆயிட்டு. அதுக்கு மேல ஏதாவது பேசவே இல்ல என்ன பேசலாம்னு சொல்லி ஒரு பேச ஆரம்பிச்சேன். அவர் அப்படி சொல்றது எனக்கு ஒண்ணுமே ஓடல. அதனால அது வந்து ஒரு சந்தோஷமாவும் இருந்தது. ஆனா அந்த இடத்துல நடிச்சது நான் தான் எல்லாத்துக்கும் தெரியறதுக்கே இத்தனை வருஷம் ஓடி இருக்கு. இப்ப எங்க பார்த்தாலும் வந்து அந்த கிராமத்துக்கு போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாரும் நம்ம எத்தனை படம் நடிச்சாலும் ஒரு படம் நம்மளுக்கு வந்து இதா இருக்கும். அதே மாதிரி இந்த வயசான அம்மாமார்கள் வயசான அக்காமார்கள் அவங்க எல்லாம் வந்தாங்கன்னா முதல்ல இந்த கன்னத்தை பிடிச்சு கிள்ளுவாங்க. சின்ன முத்த கொடுத்துருவாங்க அழுத்து. ஏன்னா என் தம்பிய சின்ன வயசுல நாங்க பண்ண அதே நினைவு எனக்கு இருந்துச்சு. நானும் இத்தனை பேரோட பிறந்தவா என்னை இப்படி தனிச்சு விட்டுட்டான்னு அப்படின்னு அவங்க சோக கதையெல்லாம் சரி 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 அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பேன். அது வந்து ஒரு அனுபவம் ஐயா. ஐயோ அதுதான் உண்மையில எல்லா வீட்டுக்கும் நான் சொன்ன மாதிரி அந்த 2 திரைப்படங்கள் வந்து எல்லார் வீட்லயும் உங்களை போயிட்டு அப்படியே குத்தகை வச்சு உட்கார வச்சிருச்சு. ஆமா அது ரொம்ப பெரிய விஷயம் உண்மையிலேயே. அது வந்து அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள்லாம் எனக்கு கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா இப்ப வந்து அந்த அதை கடந்து இப்ப அடுத்தது அம்மா ஸ்டேஜுக்கு வந்திருக்கேன். நம்ம பாண்டியராஜ் சாரே திரைப்படம் மறுபடி வந்து விஜய் சேதுபதி அம்மாவை இல்லையே நடிக்க வச்சிருக்காங்க. எனக்கு அது வந்து கடும் சந்தோஷம். அந்த படம் வந்ததுக்கு அப்புறம் இன்னும் ஒரு நல்ல நிலைமைக்கு வருவேன் அப்படின்னு நான் சந்தோஷம். கண்டிப்பாக்கா உண்மையிலே வந்து இந்த நேரத்துல நாடோடு பதிவு படிக்கிற அக்கா எனக்கும் அது வந்து நான் சொல்லலாம்னு பார்த்தேன். நான் அடுத்த கட்டத்துக்கு அதை சொல்லலாம் நீ அதுக்கெல்லாம் புரிஞ்சிட்டேன். ஆனா ஒண்ணு ஐயா அது ஒரு ஜாலியான அனுபவம். நம்ம எத்தனை நாள் இருந்தோம். ஆனா இவகிட்ட ஒரு உள்ள ஒருத்தன் இருக்கான். அவன் இப்ப வெளியில வரல. அந்த அது வந்து வேற வாய் அதுதான் அந்த வாய். ஆனா சிரிச்சு சிரிச்சு பயங்கரமா சிரிச்சுக்கிட்டே இருப்பான். அந்த டீமே வந்து ஒரு மாதிரி டீம். ஆமா ஆனா நாங்க வந்து இவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் ஏன்னா அந்த திரைப்படம் வந்து மத்த படங்கள் மாதிரி இல்ல. ஒரு சின்ன முதலாளி தான். அதனால நம்ம நன்றி கடன் பண்ணும். யாருக்கும் வந்து சம்பள பாக்கியெல்லாம் வைக்கல. அதெல்லாம் நம்ம பாராட்டணும். இருந்தாலும் சில இது நம்ம வந்து ஒவ்வொரு வீட்டு வாசல்ல படுத்து கிடப்போம். அதுதான் வந்து அப்புறம் அவங்க எல்லாருமே வந்து இந்த மீன் குழம்பு அது இவே ரொம்ப பிச்சை எடுப்பாய். அது இல்ல உண்மையிலே நானாவது கொஞ்சம் டீசல் பண்ணி கேட்கலாமா வேண்டாமா அப்படின்னு சோத்தை வச்சுக்கிட்டே யோசிச்சுட்டே இருப்பேன். இவே வந்து உங்க வீட்டுல மீன் ஏன்னா அங்க எல்லாருமே மீனவர்கள் மீன் பிடிச்சிட்டு தான் வருவாங்க. அவங்க நாங்க 10 நாள் வச்சுட்டு 10வது நாள் 9 நாள் கொஞ்சம் வெக்கப்பட்டு கேட்கல. இவன் 10வது நாள் இருங்கக்கா நான் கேட்டு பார்த்துறேன்னு இப்படி தட்டை நீட்டிட்டாப்ல. அவங்க ஊத்திட்டு சொன்னாங்க நீங்க இத ஃபர்ஸ்ட் நாள்ல இருந்தே கேட்டிருக்கலாம். நீங்க ஏதாவது நினைச்சுக்கிடுவீங்கன்னு குழம்பு வேணுமான்னு கேட்கல அப்படின்னு. ஐயோ மிஸ் பண்ணிட்டவே நினைச்சு வருத்தப்பட்டோம். அது மாதிரி ஒரு அருமையான ஒரு அனுபவம். சூப்பர்க்கா இதுதான். ஏன்னா இன்னொன்னு உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வெள்ளந்தியான ஒரு விஷயம் இருக்குல்ல. ஐயா அதை சொல்லாதயா. நிறைய பேர் எல்லாம் சொல்லிடுறாங்க தெரியுமா இந்த அக்கா இப்படி சொல்லியே ஒரு வாய்ப்பை வாங்கிட்டு போயிருது அப்படின்னு. அதனால அது மாதிரி நம்ம வந்து உண்மையிலே அது வந்து கடவுளுக்கு கொடுக்குற கிஃப்ட் தான். ஏன்னா நீங்க சம்பாதிக்கணும்னு நினைச்சிருந்தா எப்போ சம்பாதிச்சிருக்கலாம். ஆமா அப்பெல்லாம் வந்து அது நிறைய பேருக்கு அதாவது இது அவங்களுடைய புரிதல்னு எடுத்துக்கிறதா என்னன்னு எடுத்து நம்ம வந்து எனக்கு பணம் தேவை நான் வாய்ப்புகள் தேவைன்னா நான் இத்தனை வருஷம் ஃபீல்ட்ல இருந்தேன்னா அப்பவே அவங்க கிட்ட இவங்க எல்லாம் சொல்றாங்களே அழுது வாய்ப்புக்கு வாங்கிடுறா இப்படி வாங்கிடுறா அதெல்லாம் நான் வாங்கியிருக்கலாம். அது வந்து அப்படி கிடையாது. அந்த நேரம் இப்பதான் எனக்கு கூடி வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். நான் துளாராசியா விசாக அற்புதமா இருக்கு. நம்ம ஏதாவது நம்ம உனக்கே தெரியும் அக்கா வந்து நல்லா சிரிப்பே எமோஷனல் ஆகி டக்குனாலே அடுத்த நிமிஷமே சிரிச்சிரு. எங்க வீடு அது என் பிள்ளையிலே சொல்லு நீ நடிக்கிறியா உண்மையிலே அழுவுறியா அது எப்படி அழுதுட்டே சிரிக்க முடியும் அப்படின்னு கேட்பாங்க.
அது ஒரு பக்கம் சோகை இருக்கு, ஒரு பக்கம் சிரிச்சுக்கிற வேண்டியதும். அது வந்து சிலர் எழுதும் போது எனக்கு கஷ்டமா இருக்கு. இவங்க இப்படி பேசி பேசி வாய்ப்பு வாங்குறாங்க. அப்படிலாம் யாருமே வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. இந்த கதாபாத்திரத்துக்கு இவங்க பொருந்துவாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் ஒரு இயக்குனருக்கு வந்தா மட்டும்தான் வாய்ப்பு கிடைக்கும். நான் சீரியல்ல நடிக்கிற காலத்திலே தம்பி ஒரு சீரியலுக்கு சரி இடைவெளி வரும்போது இங்க கூட நடிக்கிற ஆர்டிஸ்டே சொல்லிடு, இப்ப விக்ரமணன் தான் உன்ட்ட நல்லா பேசுவாங்களே, விக்ரமணன்ட்டே வாய்ப்பு கேட்க வேண்டியது அப்படின்னு சொல்லுவேன். நான் இப்ப வாய்ப்புக்காக போன் பண்ணேன்னா நான் இவ்வளவு நாள் அவங்ககிட்ட விக்ரமாதித்தன் ஒரு அண்ணன் சீரியல்ல பண்ணுவாங்க. அப்போ நீ கேட்டீங்கன்னா அவங்க வாய்ப்பு கொடுப்பாங்க, நீ கேட்க வேண்டியதானே அப்படிம்பாங்க. அப்ப நான் அந்த பிள்ளைகிட்ட என்கிட்ட நடிச்ச பிள்ளைகளுக்கு தெரியும் சொல்லுவேன். இப்ப நான் வாய்ப்பு அவங்க கிட்ட இந்த மாதிரி கொடுங்கன்னு கேட்டேன்னா இன்னொரு நாள் நான் அன்பின் நிமித்தம் நம்ம பேசினா கூட நம்ம வாய்ப்புக்காக தான் பேசிட்டோம்னு அவங்க தவறா நினைச்சுக்கிடுவாங்க அப்படின்னு நான் யார்ட்டுமே கேட்க மாட்டேன். ஆனா இப்ப வந்து அது அமையுது, அவ்வளவுதான். அதனால இதுக்காக ஒரு டிராமாலாம் பண்ணாண்டா நான் ஸ்கூல் படிக்கிற காலத்துல இருந்து சின்ன பிள்ளைல இருந்து என்கிட்ட பழகினவங்களுக்கு தெரியும் நான் இப்படிதான் பேசுவேன், இப்படிதான் சேர்ப்பேன். ஆனா நீங்க நினைக்கிறோம் வெள்ளந்திலாம் கிடையாது. இது வந்து வெள்ளந்தி மீன்ஸ் அதுக்கு அர்த்தம் என்னன்னு எப்படின்னா, அதாவது ரொம்ப குட் ஹார்ட். ஆனா அதே சமயம் நம்மளுக்கு ஏதாவது தேவை கோவம் வந்தாலும் அதெல்லாம் கோவம் வந்துதான் பயங்கரமா, அதாவது காசு மட்டும். ஏன்னா மிந்தில வந்து நிறைய ஏமாந்துட்டேன், காசு சினிமாவில தரலன்னா. இப்பெல்லாம் வந்து நம்ம ஒரு படத்துல ஒத்துக்கிட்டு இந்த டைம் தரலன்னா நான் கண்டிப்பா கேட்பேன், சண்டை போட்டிருக்கேன். அது அந்தந்த டைமோட மறந்துட வேண்டியதுதான். ஆனா இன்னொன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா, சினிமால மட்டும்தான் இந்த பேமெண்ட் வாங்குறது வந்து கொடுத்த கடனை வந்து அத நம்ம கடன் கேட்கிற மாதிரி இருக்கு. ஐயோ, அத வாங்குறதுக்குள்ளயும் ஒரு மேனேஜருக்கு ஒரு 10,000 போன் அடிச்சு, அது போனே எடுக்க மாட்டாங்க முதல்ல. அது ஏன் கேக்குறீங்க, அது நிறைய பேருக்கு தெரியுறது இல்ல. ஆனா வந்து இந்த ஃபீல்ட்ல வந்து நம்ம ஜெயிச்சிட்டோம்னா அது பெரிய விஷயம். அந்த எல்லாத்துக்கும் இது வந்து ஒரு பலன் கிடைக்காது. இப்பவும் நான் ஜெயிச்சிட்டேனே சொல்லல, ஆனா இத்தனை வருஷம் போராடினதுக்கு ஒரு பலன் கிடைச்சிருக்கும்ல, போதும். இப்ப வந்து தீபானா ஒரு அடையாளம் கிடைச்சிருச்சு. இந்த அடையாளத்தை நோக்கிதான் நான் ஓடிக்கிட்டே இருந்தேன். இப்ப வந்து நான் வீட்டுல உட்கார்ந்த கூட உட்காந்துக்கிடுவேன். நான் நிறைய இடத்துல சொல்றேன். ஆனா வந்து ஏன்னா எப்படின்னா இனிமேல் எனக்கு ஐயோ நம்ம நடிக்கலையே, இது நடிக்கலையே, அது நடிக்கலையேன்னு எனக்கு ஏக்கம் வராது. இப்ப என் பிள்ளைகளும் வளர்ந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நாள்ல பார்த்தா அவனோட படிச்சு முடிச்சு வீட்டுல உட்கார வச்சிருவோம். அதுக்கப்புறம் நம்ம சந்தோஷமா ஃபேமிலி. யாருக்குலாம் கல்யாணம், யாருக்கு கல்யாணம், பிள்ளைகளுக்கு சொன்ன திருப்பி கல்யாணம் வயசு. சரி, நானும் என் வீட்டுக்காராவது 60வது கல்யாணம் முடிச்சுக்கிறோம். ஏன் வேலை மறுபடி அவருக்கு ஒரு 57 ஆயிடுச்சு. கல்யாணம் 60 கல்யாணம் பண்றோம். அதுதான் உண்மையிலே. ஆனா வந்த நேரத்துல இருந்து நீ வந்து கல்யாணத்தை பத்தியே பேசுற. உனக்கு கல்யாணம் ஒரு குழந்தை இருக்கு, ஒரு மனைவி இருக்கு. எனக்கு வந்து டவுட் பொண்டாட்டி போன் பண்ண வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன். ஐயோ, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வர. கிண்டலுக்கு கூட சொல்லாத, அதெல்லாம் சொல்ல விடாது. சூப்பர். இப்போ அது கொஞ்ச நேரம் சிரிச்சிக்க, அதை யோசிச்சு பார்த்து நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு எனக்குலாம் ஜாலியா தான் பாருங்க, ஜாலியா இருக்குல்ல. சூப்பர். இப்போ இந்த சினிமால சொன்னீங்களக்கா, இப்போ இந்த காசு வாங்குறது, போன் எடுக்க மாட்டாங்க, அதுல அந்த நேரத்துல அடுத்த கட்டத்துக்கு போறாங்க. சினிமாவை பத்தி சொல்லியா, என் அக்காவை கூப்பிடாத, எனக்கு சம்பளம் தரல, அது டிவில சொல்லு எதுக்குன்ட்டு. வேற அதாவது வேற எதுக்கு போறேன், இன்டர்வியூல கேள்வி கேட்கறதுக்கு நிறைய பேர் வந்து உட்காந்துக்கிட்டு இப்ப வந்து யார் யாருக்கு அடுத்தது ஒரு மைனஸ் கொடுக்குமோ அந்த நீங்க எப்படி சினிமால ஜெயிச்சீங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டது, இத்தனை கேள்வி இருக்குல்ல. சூப்பர் கேள்வி கேக்குறேன். என்னன்னா எஸ்.ஜே. சூர்யாவே சொல்லியிருக்காரு, எப்போதுமே நான் சினிமா வந்து நான் பயங்கரமா ஆகணும், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு நினைக்கும் போது என்ன சினிமா வந்து வச்சு செஞ்சுச்சு. நான் வந்து சரிதான் போ அப்படின்னும் போது இப்ப சினிமா வந்து என்ன ராஜா மாதிரி வச்சிருக்கு அப்படின்னாரு. அதே மாதிரி தானே லைஃப்ல இப்ப நீங்க சொன்னீங்க எனக்கு போதும் போதும் போது சினிமா வந்து உங்களை ராணி மாதிரி. நான் போதுன்னு சொல்லலையே, நான் என்ன சொல்றேன்னா இனிமேல் வரலனாலும் எனக்கு பிரச்சனை. நீ பாட்டுக்கு போதும் போடுவான், இனிமேல் தீபாக்கு சினிமாவில் நடிக்க மாட்டாரா அப்படின்னு அப்படி கிடையவே கிடையாது. அதாவது இப்ப சினிமா வந்து உங்களை ராணி மாதிரி வச்சிருக்குன்னா நான் இப்போ சினிமாவை நேசிக்கிறேன். சினிமா வேண்டானே நான் சொல்ல, நான் சொல்றதுக்குரிய அர்த்தம் என்னன்னா அதுல ஜெயிச்சிரும் ஒரு காலத்துல வெறியில இறங்கினேன் பாத்தீங்களா, அது இப்ப இல்ல. இப்ப நம்மளுக்கு பல இது இருக்கு, அதனால நம்ம அதை நோக்கி ஓடுறோம். இந்த அடையாளம் கிடைக்கிறதுக்காக தான் ஒரு மனுஷனும். ஏன்னா வந்து எல்லாரும் சினிமாக்கு வரமாட்டாங்க, 4 பேர் நம்மளை பார்த்து கை தட்டணும்னு சில குழந்தைங்களுக்கு சின்ன வயசுல ஒரு ஆசை இருக்கு. ஏன்னா சின்ன வயசுல நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ்ல ஆடும்போது குழந்தைங்க எல்லா பிள்ளைகளும் ஆடும், சில பிள்ளைகள் மட்டும் யாராவது நம்மள பாக்குறாங்களான்னு பாத்துட்டே ஆடும். யாராவது நம்மளை பார்த்து ஒரு கை தட்டுறாங்கன்னு தெரிஞ்சுட்டு அது டடக்கு ஆடும். பாத்துருக்கீங்களா? பார்த்து அதெல்லாம் நம்ம டிக்கெட்டுக்கு, அந்த டிக்கெட்ல நானும் ஒருத்தி நீனு வருது, அவ்வளவுதான். இது
சில பேர் கிண்டல் சொல்றது தீபாக்கா வந்து நடிப்புல 4 பேர் கை தட்டுங்கிறதுக்காக மலையில இருந்து குதினாலும் குதிச்சிருவான்னு சொல்லி நிஜமாய்யா, அது ஒரு ஆசை. அந்த இடத்துல நம்மளுக்கு பேர் வாங்கணும் அப்படின்னு நம்ம வந்து எனக்கான என்கிட்ட பிளஸ் மைனஸும் இதுதான்யா. என்னைய வந்து இப்போ ஒரு டைரக்டர் கூட்டு போய் அக்கா நீங்க நல்லா நடிக்கிறீங்கக்கா அப்படின்னா கூட கொஞ்சம் பேர் வாங்கணும்னு எதையாவது நடிப்பேன். ஏமா என்னமா நடிக்கிற அப்படின்னா எனக்கு அப்படி டைலாக் எல்லாம் கொளறிடும், நடிப்பே வராது, மூஞ்சி வாடிடும். அது ஒரு பெரிய மைனஸ். இது 2 இருக்கு. ஆமா, அது எக்ஸ்ட்ராவா நிறைய பண்ணி அது எக்ஸ்ட்ரா அப்படி இல்ல, நீங்க பழையபடி பண்ணீங்கன்னா அதுவே போதும். இல்ல அந்த மீட்டர் ஓகே. ஆனா வந்து யாராவது நீ ஒரு மாதிரி சொல்லிட்டாங்கன்னா எனக்கு வரவே வராது, நடிப்பே வராது. ஆமா, அது அப்படியே ஸ்டக் ஆயிடுவேன் நான். இவங்க நினைக்கிறாங்கல்ல நான் வந்து இருந்ததுக்கு இப்ப எவ்வளவு பொறுப்பா மாறிட்டேன். இன்னும் மாறினேன்னா தீபாவாவே இருக்க மாட்டேன். அதுல ஒரு அழகு இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனா அது வந்து அவங்க இன்னும் என்ன மாத்துறாங்க. இன்னும் மருமகம் வந்தா உன்னை என்ன சொல்லுவா, அதை சொல்லுவா, இதை தெரிஞ்சுக்க அதை தெரிஞ்சுக்கிறது, ஐயோ அப்படின்ட்டு அது மாதிரி. இப்ப என்ன கேள்வி கேட்டாங்க, சில இடத்துல ரொம்ப உணர்ச்சியப்பட்டு பேசிடுறேன். ஆனா எங்க வீட்டுக்காரர் சொல்றாரு, அம்மா நீ எந்த பிரச்சனையில போய் மாட்ட போறோம், ஒரு 10,000 ரூபாய் கொடுக்குறான்னு நீ போய் எங்கே போய். இப்போ நீங்க வந்து இதுதான் உங்க ஸ்ட்ரென்த், மனசுல பட்டதை யதார்த்தமா பேசி போலீஸ் ஸ்டேஷனுக்கு பேருக்குனாங்கல்ல. இப்ப உங்களுக்கு அவரை பத்தி 1000 இது விமர்சனங்கள் இருக்கலாம், யாரா இருந்தாலும். இப்ப நீங்க சொல்றீங்க தீபாக்கா நல்லவங்க. என்னையும் வந்து நான் வாலிப பருவத்துல ஒரு தடவை எங்க அப்பா மாலுக்கு கூட்டிட்டு போயிருந்தாங்க. நாங்க இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. இந்த அப்பவே அந்த ஏணிப்படி எல்லாம் ஓடும். சிலரு நாங்க வந்து எங்க அப்பா வந்து கடைக்கு கூட்டிட்டு போக மாட்டாரு. அதனால காய்ச்சல் பாம்பு அப்படி தொட்டு பார்த்துட்டு காய்ச்சல்லாம் இல்லப்பா காய்ச்சல்னால டாக்டர்கிட்ட போய் ஒரு ஊசி போட்டா அன்னைக்கு எங்களுக்கு 2 போராட்டம். கிங்ஸ்லி தம்பி விட்டுனா நான் வந்து போய் படுத்துக்கிடலாம் லைஃப் லாங்.